Hello traders, good evening all. Welcome to Price Action தமிழ். இன்னைக்கு என்னன்னா நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நாளைக்கு எப்படி இருக்கும் அனாலிசிஸ் ஓகேங்களா? இப்போ நமக்கு டேட் 26, 27 மார்க்கெட் அப்டேட்ஸ் நமக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃபைன். நம்ம நியர்பை 1000 சப்ஸ்கிரைபர் கிராஸ் பண்ண போறோம். அண்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான். முடிஞ்ச வரைக்கும் நிறைய சப்போர்ட் கொடுங்க. ஓகே. அண்ட் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். உங்களுக்கு வேற என்ன இண்டெக்ஸ் நீங்க அனலைசிஸ் பண்றதா இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்றேங்க. உங்களுக்கு இப்போ நான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி தான் நான் மேஜரா பண்ணிட்டு இருக்கேன். அதாவது என்னோட லெவல்ஸ் நான் ஷேர் பண்றேன். இன்கேஸ் உங்களுக்கு ஃபின் நிஃப்டி, மிட் கேப், சென்செக்ஸ் யாருக்குன்னா வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் கிராஸ் ஆச்சுன்னா அதுவுமே நான் அப்கமிங் டேஸ்ல அது கவர் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐக்கானையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி போற அப்டேட்ஸ் உங்களுக்கு சடனா கிடைக்கும். ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இந்த லெவல்ஸை பார்த்துட்டு ட்ரேட் எடுங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் சேனலே கிடையாது. எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ் தான். நீங்க பை அண்ட் செல் எது பண்ணாலுமே உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு வாட்டி காண்டாக்ட் பண்ணிட்டு பை பண்ணிக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்னுடைய நாலேஜ் தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே ஃபைன். டைரக்டா நம்ம டாபிக்ல போயிடலாம். ஓகே ஃபைன். இப்போ நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேஜரா இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 25th மார்க்கெட் அப்டேட்ஸ் நான் அப்டேட் கொடுத்துருப்பேன். என்ன அப்டேட்ஸ்னா நமக்கு நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னா ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம்னு உங்களுக்கு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஃபைன். இந்த பேட்டர்ன் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னா நம்ம ட்ரேட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்போம். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், நமக்கு ப்ராப்பரா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம். இந்த கன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம லாஸ்ட் ட்ரேட் ஒன்று எடுத்திருப்போம். இந்த பேட்டர்ன் நீங்க அதில் கிளியரா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்குங்களா? நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்கு. நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ரீடெஸ்ட் எடுத்தா நம்ம ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லியிருப்போம். எக்ஸாக்டா நமக்கு ரீடெஸ்ட்டும் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. ஓகே ஃபைன். இப்போ இது ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சு தான் எடுத்தீங்களா அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு மெயின் கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கணும். இங்க இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துல நமக்கு ஒரு என்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷன் வேணும். அது போக போக நான் உங்களுக்கு அப்கமிங் கிளாஸ்ல ஸ்ட்ராட்டஜியை நான் உங்களுக்கு ரிவீல் பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. இப்போ எதை வச்சு நான் இது கன்ஃபர்மேஷன் எடுத்தேன் அப்படின்னா, இல்ல லோ டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி சாரி ஃபியூச்சர்ஸ்ல எனக்கு கிடைச்சது. ஃபியூச்சர்ஸ்ல என்ன கன்ஃபர்மேஷன்னா, இப்போ இந்த ஹை இருக்கு பாத்தீங்களா? இந்த ஹை நமக்கு ஃபியூச்சர்ஸ்ல லைக் கட்டே ஆகல. இது நம்ம ஃபியூச்சர்ஸ்னா ஸ்கேல்பிங்காக யூஸ் பண்ணிப்போம். அகைன் இந்த லோவர் பேட்டர்ன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் தான். இப்போ இதுல வந்து நம்ம ஒரு நல்ல ஸ்கேல்பிங் எடுத்திருக்கலாம். இப்ப நீங்க இதுல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது வந்து நம்ம ப்ரீவியஸ் டே எடுத்த ப்ராஃபிட்டோட எப்படி நான் ட்ரேட் எடுத்தேன்னு ஒரு என்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷன் தான். ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பரா இந்த தெரியுங்களா? இந்த ரேஞ்ச்ல நமக்கு ப்ராப்பரா ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. லைக் 1, 2, 3, 4 5th டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு. மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்கு. இந்த சப்போர்ட்டோட கன்ஃபர்மேஷனும் லைக் இந்த சப்போர்ட்டோட கன்ஃபர்மேஷன் எனக்கு ஈக்குவலா இருந்திருக்கும் பாருங்க. தெரியுங்களா? லைக் இங்க நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். இப்ப எதுக்காக இப்போ உங்களுக்கு நிறைய டவுட் இருந்துக்கும். எதுக்காக ப்ரோ ட்ரேட் இங்க வந்து க்ளோஸ் பண்ணல? நீங்க இங்கவே க்ளோஸ் பண்ணீங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா, நமக்கு ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி ஃபின் நிஃப்டின்னு சொல்லிட்டு பாருங்க. சாரி. நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் ஓகேங்களா? நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். எத பேஸ் பண்ணி நான் இங்க ட்ரேட் எக்ஸாக்ட்டா நான் ட்ரேட க்ளோஸ் பண்ணியிருப்பேன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம ப்ரீ மார்க்கெட்ல எப்படி வேணா அனலைசிஸ் பண்ணலாம். ஆனா நீங்க லைவ் மார்க்கெட்ல போயிட்டு அனலைசிஸ் பண்ணும்போது தான் நெறைய உங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் ஜோன் வரும். சரிங்களா? ஓகே ஃபைன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்ல என்ட்ரி எங்க இருக்கோ, எக்ஸிட் எங்க இருக்கோ நமக்கு மார்க்கெட் 1 செகண்ட் சாரி. ஓகே. இப்ப எக்ஸாக்ட்டா நம்ம என்ட்ரி இங்க எடுக்கணுமா, எடுக்கக்கூடாது ஒரு ஆசிலேஷன்ல இருப்பீங்க. ஓகே. ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு பில்ட் பண்ணிக்கோங்க. அத ஃபாலோ பண்ணிட்டு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியா ப்ராஃபிட் நீங்க பண்ணலாம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஆனது. இப்ப கரண்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் என்ன அப்டின்னா ரொம்ப சிம்பிள். ஓகே. இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு பேக்கிரவுண்ட்ல அந்த வாட்டர் மார்க் ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன். நீங்க டைம் ஃப்ரேம் கொஞ்சம் கன்ஃப்யூஸா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன். மார்க்கெட் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு அப்டேட் குடுத்திருப்பேன். இந்த 22,550 524 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியான்னு சொல்லியிருப்பேன். ஓகே. இப்ப இந்த ரெட் லெவல் எதுக்காக நான் மார்க் பண்ணேன்னா, ப்ரீவியஸா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. ஓகே. இப்போ உங்களுக்கு இன்னொன்னு சொல்லியிருப்பேன். இப்ப மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ராங் இப்ப நான் லோவர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்றேன் பாருங்க. ஓகே. உங்களுக்கு யாராவது டைம் ஃப்ரேம் டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க டைம் ஃப்ரேம்னு கமெண்ட் பண்ணுங்க. நெறைய கமெண்ட் எனக்கு கிராஸ் ஆச்சுன்னா, டைம் ஃப்ரேம்க்குன்னு தனியா ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்டேட் பண்றேன். ஓகே. இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பின் பார்ன்னு சொல்லுவாங்க மார்க்கெட்ல. ஓகே. பின் பார்ன்னு சொல்லுவாங்க. லைக் ஒரு லோ, அகைன் ஹை, திருப்பி லோ, நமக்கு ஹை, இந்த ரேஞ்ச் லோ. இப்ப மார்க்கெட் வந்து இங்கேயுமே நமக்கு ரிவர்சல் பாசிபிள் இருக்கு. அதுக்காக நான் கால் ஆப்ஷன் சொல்ல மாட்டேன். இதுல நம்ம ஒரு ஸ்மால் ஸ்கேல்பிங்ல முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? செல்லிங் போகாதீங்க. மேக்ஸிமம் இங்க வந்துச்சுன்னா, நம்ம பையிங்ல மேக்ஸிமம் முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இப்ப நாளைக்கு மார்க்கெட் என்னன்னா,
இப்போ இந்த இடத்துல பேட்டர்ன் பிரேக் அவுட் இருக்கு பாத்தீங்களா? இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் நமக்கு லோல பிரேக் அவுட் ஆகுனா, எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா 22,524 வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகும். இங்க இருந்து நமக்கு மேஜர் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுத்துச்சுன்னா மட்டும் தான். ஓகே. இல்ல நமக்கு பிரேக் அவுட் ஆகல. நமக்கு ஓவர் மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன்ல இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுத்துச்சுன்னா, மேக்ஸிமம் இந்த பாயிண்ட்ல டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து லைக் இந்த ஹைல இருந்து போக பாசிபிள். இந்த ஹை மேக்ஸிமம் இது வரைக்கும் குளோஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ப்ராஃபிட் என்னன்னா, இந்த லோ கட் ஆகாத வரைக்குமே நான் என்னோட வியூ கால் ஆப்ஷன்ல தான் இருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த லோ டூ ஹை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா, மினிமம் நமக்கு 145 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவ்ளோ பாயிண்ட்ஸ் வேண்டாம். ஏன்னா, இங்க நமக்கு நியர் பை ரெசிஸ்டன்ட் இருக்கு. அப்படின்னும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற பாயிண்ட் லோ டூ ஹைன்னும் போது, நமக்கு வந்து ஒரு 115 பாயிண்ட் வந்து தாராளமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் வந்து நாளைக்கு அப் ட்ரெண்ட் பாசிபிள் இருக்குன்ட்டு. ஓகே. இப்போ இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா கிரியேட் ஆன ரெசிஸ்டன்ட். இது அதிகமா ரியாக்ட் ஆகுமானா, ஓரளவுக்கு ரியாக்ட் ஆகும். பெருசாலாம் மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது. இப்ப இதுவே நாளைக்குமே மார்க்கெட் வந்து கன்டினியூஸா அந்த ரேஞ்ச்ல இருக்குன்னா, நெக்ஸ்ட் டே ஸ்ட்ராங்கா ரியாக்ட் ஆகும். இல்லைங்களா? அதோட பையஸ் இப்போ ஈக்விட்டி பொறுத்தவரைக்கும் அனலைசிஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்ட்ராடேல அனலைசிஸ் பண்றது தான் கஷ்டம்னு கிடையாது. அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, அதுவும் ஈஸியா பண்ணலாம். நெறைய பேர் லூஸ் பண்றதுக்கான மெயின் ரீசனே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரி மார்க்கெட் எப்படி இருக்கும்னு தெரியாம போய் பண்ணா தான் நம்ம லாஸ் பண்ணுவோம். டெக்னிக்கல் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகே. ஃபைன். இதுதான் நாளைக்கு அப்டேட்ஸ். ஓகேங்களா? திருப்பி ரிப்பீட் பண்றேன். லைக் இந்த பேட்டர்ன் லோ கட் ஆயிடுச்சுன்னா 22,524 நமக்கு கட் ஆயிட்டு திருப்பி அகைன் நமக்கு கட் ஆச்சுன்னா நம்ம புட் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம். இல்ல அப்டின்னா இது கட் ஆகல மார்க்கெட் நமக்கு ஸ்லோவா அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்குன்னா, நம்ம கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ப்ராஃபிட்ட புக் பண்ணலாம். அது கரெக்ட்டா அந்த லெவல்ஸ் மேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே எஜுகேஷன் தான். நீங்க பை அண்ட் செல் பண்றதா இருந்தா, உங்க பினான்சியல் அட்வைசர கான்டாக்ட் பண்ணி நீங்க பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சிம்பிள். அடுத்தது நம்ம பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் போலாம். ஓகேங்களா? நான் 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். இதான் ஓவரால் 1 ஹவர் டைம் ஃப்ரேம். நீங்க வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு லெவல்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் இப்ப நமக்கு பேங்க் நிஃப்டில ப்ரீவியஸ் ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் இருக்கு. ஓகே. இப்போ நிஃப்டிக்கு பேங்க் நிஃப்டிக்கு என்ன ஈக்குவல் சைன் அப்டின்னா, இப்ப இந்த இடத்துல பாருங்க. நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த இடத்துல ப்ரீவியஸா சப்போர்ட் இருக்கு. அதுக்கு பிஃபோர் டேட்டா நீங்க பார்த்தீங்கனாலும் இந்த இடத்துல ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. இப்ப நமக்கு ஆ நிஃப்டி இப்போ நீங்க வந்து சேஃபா போனீங்க அப்டின்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க சேஃபா தான் போகணும். நான் ரிஸ்க் எடுக்கிற ஐடியாவே இல்ல அப்டின்னா, நீங்க நிஃப்டில என்ன பண்ணீங்கன்னா, எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க. இப்போ மார்க்கெட்ல இந்த ரேஞ்ச் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் வருது பார்த்தீங்களா? இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் கிட்ட வரும்போது மட்டும் நம்மளோட வியூ புட் ஆப்ஷன்ல வச்சுக்கலாம். எதுக்காகன்னா, பேங்க் நிஃப்டி மேஜரா ரிவர்சல் ஆகும். பேங்க் நிஃப்டி அந்த ட்ரெண்ட் லைன் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ரிஜெக்ஷன் குடுத்த ட்ரெண்ட் லைன். இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, பேங்க் நிஃப்டி இப்போ நான் நிஃப்டில கூட மேக்ஸிமம் நாளைக்கு ட்ரேட்ஸ் கிடைச்சிருப்பேன். நான் பேங்க் நிஃப்டில எடுக்க மாட்டேன் கால் ஆப்ஷன். ஓகே. ஏன்னா ஸ்டில் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஓவரால் ட்ரெண்ட் பாருங்களேன். இப்ப பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் நமக்கு இண்டெக்ஸ் ஷார்ட் ஓகே. ஒரு ஹை, லோ, அகைன் ஹை, லோ. திருப்பி இந்த லோல இருந்து ஹை வந்துட்டு திருப்பி நமக்கு ரிவர்சல் பாசிபிள் இருக்கு இந்த இடத்துல. ஏன்னா ட்ரெண்ட் ஓவரால் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு நமக்கு தெரியுங்களா? ட்ரெண்ட் ஓவரால் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் தான். ஆனா, இதுல தான் நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் ஒண்ணு பண்ணோம். ஓகேங்களா? ஒரு 2 மினிட்ஸ் அந்த மிஸ்டேக் நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லிர்றேன். இது ஃபர்ஸ்ட் இது முடிச்சிடலாம் ஃபுல்லா. இப்ப நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஓகே நாளைக்கு மார்க்கெட் வந்து நமக்கு ஆ மினிமம் ஒரு 20 ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் அப் ஆக பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? நாளைக்கு மார்க்கெட். இப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. மேபி இங்க ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஸ்லோவா கன்சாலிடேஷன் எடுத்து இந்த பாயிண்ட்ல டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆக பாசிபிள். பேங்க் நிஃப்டி இன்கேஸ் நாளைக்கு இந்த ட்ரேட் வந்துச்சுன்னா, நான் வந்து புட் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? இல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடம் வந்துச்சுன்னா, அப்படியே பிளைண்டா நம்ம ட்ரேட் எடுத்துறக்கூடாது. இந்த இடத்துல நமக்கு ஒரு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சுதுன்னா நம்ம எடுக்கலாம். இல்லன்னா நம்ம ட்ரேட்ஸ் மேக்ஸிமம் எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? அப்படி நீங்க கன்ஃபர்மேஷன் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. மேபி நீங்க நெறைய ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ட்ராட்டஜி இதோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சிம்பிள். இப்ப பேங்க் நிஃப்டியோட வியூமே எனக்கு செல்லிங் தான். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரால் வியூ நமக்கு ஒரு ஹை போயிட்டு ரிவர்சல் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இந்த ஹைலேருந்து ரிவர்சல் ஆகும்னு சொல்லியிருப்பேன். சேம் பேங்க் நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா அந்த ஹைலேருந்து நமக்கு ரிவர்சல் தான் பாசிபிள். ஓகேங்களா? இது நாளைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ். ஓகே. ஃபைன். இப்போ நம்ம மேக்ஸிமம் நம்ம ட்ரேட் பண்ணும்போது, நான் சின்ன சின்ன அப்படியே எஜுகேஷன் விஷயத்துல நான் அப்படியே இந்த டாபிக் மூலியமா நான் ஷேர் பண்ணிர்றேன். என்னன்னா நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். இப்ப மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. நம்ம ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்ட்டா போய் எப்படி லூஸ் பண்றோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இப்ப நம்ம ஒரு ட்ரெண்ட பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்னா, லைக் இந்த ரேஞ்ச்ல இருக்கு பார்த்தீங்களா? மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லோவர் பேட்டர்ன்ல இருக்கு. ஓகே, ஃபைன். இப்போ மார்க்கெட் வந்து ஒரு லோல இருக்கு. அகைன் இது வந்து ப்ராப்பரா டவுன் ட்ரெண்டுங்க. கரெக்ட். ஓகே. ப்ராப்பர் டவுன் ட்ரெண்ட். இப்போ இந்த இடத்துல போயிட்டு நீங்க வந்து ஒரு தெரியாம ஒரு புட் ஆப்ஷன் இங்க பை பண்ணியிருந்தாலும், புட் ஆப்ஷன் இங்க பை பண்ணியிருந்தாலும், ஒரு சின்ன லாஸ்ல போயிட்டு திருப்பி அது வந்து ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ்ல உங்களுக்கு பண்ணி குடுத்துரும். ஓகேங்களா? புட் ஆப்ஷன்ல. அதுவே நீங்க வந்து தெரியாம ஒரு கால் ஆப்ஷன போயிட்டு இங்க பை பண்ணீங்கன்னா, ஓகேங்களா? கால் ஆப்ஷன் பை பண்ணீங்கன்னா, ஒரு சின்ன ப்ராஃபிட் குடுக்கும். ஆனா என்டையரா அந்த ட்ரேட் நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா, எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருக்கும். இல்லைங்களா? அதான் இப்போ ஒரு ட்ரேட வந்து நீங்க தெரியாமயே
உங்களுக்கு பெருசா ஸ்ட்ராட்டஜி தெரியாது, டெக்னிக்கல் தெரியாதுன்னா ட்ரெண்ட ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா ப்ராஃபிட் பண்ணிடலாம். ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்ட்டா போனீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் வந்து நம்ம அப் ட்ரெண்ட் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப் ட்ரெண்ட்ல போகுது. மார்க்கெட் வந்து மேல தான் போக போகுதுன்னு தெரிஞ்சுச்சு. ஓகேங்களா? ஒரு ஹையர் ஹை, லோ இல்லைங்களா? ஆனா இந்த ஹையர் ஹை, லோ எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்கமிங்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ மார்க்கெட் வந்து ப்ராப்பரா ஹை போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ப்ராப்பரா மார்க்கெட் இப்ப ஹைல போயிட்டு இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன இப்ப நெறைய பேர் இந்த வீடியோ பார்த்து அத நீங்க ரியலைஸ் பண்ணிப்பீங்கன்னு நெனைக்கிறேன். என்னன்னா, இப்ப நல்லா மார்க்கெட் மேல போகும். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம தேவையில்லாம போயிட்டு ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து ஹோல்ட் பண்ணுவோம். ஆனா மார்க்கெட் நல்லா தான் மேல போயிட்டு இருக்கும். இப்போ இத நீங்க இந்த இடத்துல நீங்க ட்ரெண்டுக்கு என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு? கால் ஆப்ஷன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ இது வந்து புட் ஆப்ஷன் ட்ரெண்ட்ல இருக்கு. நீங்க இப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் நீங்க இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி கால் ஆப்ஷன் வியூல தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இதுல நீங்க வெயிட் பண்ணி நீங்க புட் ஆப்ஷன் வியூல தான் நீங்க மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? இப்ப எப்படி நம்ம ட்ரெண்ட நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணுன்ட்டு, அதுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆக்ஷன் நீங்க எப்படி வொர்க் ஆகுது, அது எல்லாமே லேர்ன் பண்ணீங்கன்னா மட்டும் தான் இது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ நெறைய பேருக்கு மேபி புரியல அப்படின்னா எனக்கு டைரக்ட்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? ப்ரோ எனக்கு நெறைய புரியல அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணுங்க. அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் நான் என்னன்னு பண்றேன். புரிஞ்சவங்களுக்கு இது ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ செகண்ட் சாரி. இப்போ பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் இதான். ஓகேங்களா? நாளைக்கான லெவல்ஸ். க்ரூஷியல் லெவல் பார்த்தீங்கன்னா 48,890 தான் க்ரூஷியல் லெவல். இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜரா நாளைக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. அண்ட் உங்களுக்கு இது இல்லாம வேற என்ன ஸ்டாக்ஸ் வேணும்? ஸ்டாக்ஸோட நேம்ஸ் டாடா மோட்டார்ஸ் கேட்டிருந்தீங்க. டாடா மோட்டார்ஸ் நான் வீடியோ குடுத்துட்டேன். அடுத்து வேற ஐஆர்எஃப்சி கேட்டிருந்தீங்க. அதுவும் நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோ எடுத்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே வேணுமோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அது நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் கிராஸ் பண்ண போறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு மோட்டிவா இருக்கும். ஓகேங்களா? லைக்கும் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு மினிமம் ஒரு 250 லைக்ஸ் 300 லைக்ஸ் ஆச்சு குடுத்துருங்க. ஓகேங்களா? ஓரளவுக்கு மோட்டிவா இருக்கும். ஓகே ஃபைன். நாளைக்கு டாபிக்ல பார்க்கலாம். இந்த லெவல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு நெறைய கமெண்ட் பண்ணுங்க. லெவல்ஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட டெலிகிராம்ல அதிகமான கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா டெலிகிராம்ல நான் அத ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஃபைன். தேங்க் யூ சோ மச். நாளைக்கு இன்ட்ராடே அப்டேட்ஸ்ல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஆல்.